எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து ஆண்டவரை முன்னோக்கி பார்க்கும்படியாக இந்த நேரத்தை எங்களை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த சிறுவிகளை முயற்சி ஆண்டவரே இந்த கருத்தால் கொடுக்கிறோம். நீரின் கருத்தாவே இதை ஆசிரியத்தாங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, சகலமும் நேர்த்தியாக செய்கிற தெய்வம் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியும் எங்களுக்கு நேர்த்தியாக செய்து கொடுக்கணுமாய் சொல்லிக்கிறோம். இதை கலந்து கொள்கிற பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொள்கிறோம். ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நினைக்கிறாங்களே குழந்தைகளை கொண்டு வரணுமாய் சொல்லிக்கிறோம். உங்களுடைய திருக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி ஆண்டு இருக்கும்படியாக சொல்லிக்கிறோம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. Praise the Lord. கிறிஸ்துவுக்கு அன்பான யாவருக்கும் எங்கள் சண்டே ஸ்கூல் சார்பாக நாங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிட்டு எங்களோட நிகழ்ச்சியை காண வந்ததுக்காக நாங்கள் வருக என வரவேற்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நமக்கு நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக, சகலராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிவோம். அதே போல் இந்த ஆண்டில் அந்த எத்தனையோ தடைகளை தகர்த்து நம் வாழ்வில் முன்னேற ஆண்டவர் நமக்கு உதவி செய்த வழிகள் ஏறாது. அதை போற்றி பாட நம் சபை பிள்ளைகள் அனைவரும் நம் கர்த்தராகிய இயேசுவை ஏழு திராட்சம் தடைகளை உடைப்பவர் நீரே என போற்றி பாட வருகிறது.
பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா இல்ல பாடவா? பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல ஜூடா, வா சேர்ந்து ஆடலாமா?
நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று கூறுகிறார் ஆண்டவர். நம் சபை குட்டீஸ் நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், என்னை படைத்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன் என்று கூறி அவர்களை சந்தோஷப்படுத்த வருகிறார். நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன், என்னை படைத்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன். ஸ்தோத்தரிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன், என் அன்பு தெய்வ இயேசுவையே ஸ்தோத்தரிப்பேன். போற்றிடுவேன், நான் போற்றிடுவேன், நாள்தோறும் என்னை பாதுகாக்கும் இயேசுவையே போற்றிடுவேன், நான் நாள்தோறும் இயேசுவின் நாமத்தையே உயர்த்திடுவேன், நான் உயர்த்திடுவேன். நாமெல்லாம் சேர்ந்து பாடுவோம், இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒவ்வொரு விதமாய் பார்க்கிறது. ஒரு நாள் நாம் நல்லவராகவும், ஒரு நாள் நாம் தீயவராகவும், ஒரு நாள் நாம் அன்பானவராகவும், ஒரு நாள் நாம் கொடுமையாளராகவும் பிறருக்கு காணப்படுகிறோம். ஆனால் நம் ஆண்டவர் உலகம் பார்க்கிற பிரகாரமாய் நம்மை பார்ப்பதில்லை. அவரோ நம் இருதயத்தை பார்க்கிறார். அவரது சிலுவையின் நிழலில் நாம் வந்து அடைந்ததினால் நம் வாழ்வு மாறிவிட்டது என்பதை தங்கள் நடனத்தின் மூலம் உணர்த்த வருகின்றனர் நம் சபையின் இந்த இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. உந்தன் கரங்கள் என்னை தொட்டதா
ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. உலகத்திலே வந்த இந்த மக்களையும் பிரகாசிக்கிறார் ஒளியே மெய்யான ஒளியா யோவான் 1:9. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ந்தாரேன். சங்கீதம் 23:1. விசுவாசமாயே நீதிமான் பிழைப்பார். கர்த்தர் வாயிலிருந்து இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார் என்று தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி உரைத்ததை நாம் வாசிக்கின்றோம். அதே நற்செய்தியை நம் சபை பிள்ளைகள் நமக்கு கூற வருகின்றனர். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க மையமெல்லாம் வாழ்வுகிற இடையர்கள் கூடி வர ஞானிகள் தேடி வர மாட்டு கொட்டகையில் சூசை வரி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு.
ஆதித்தூயவர், அவர் என்றும் நாம் துதிக்க வேண்டும். அவர் வல்லமையை எதிர்த்து நிற்க இங்கு யாரும் இல்லை என்று நம்முடைய பாடலால் போற்ற பாடி வருகிறார். Thank you.
யோகு போன்றவர்களை கதை சண்டை ஸ்கூலில் கேட்டுள்ளார்கள். நாங்கள் கேட்பது மட்டுமல்ல, அவர்களைப் போல வாழ முயற்சி செய்வோம். அவர்களை பற்றி உங்களுக்கு கூறுவோம் என்று நோவா, யோபு, எஸ்தர், தாவீது போல அவர்கள் குணாதிசயங்களை பிரதிபலிக்க வருகிறார்கள். குட்டி பிள்ளைகள்,
சேர்த்தீரே பாவத்தின் பரிகாரமாய் மரணத்தை பெற்றவன் நான் உன் ஜீவன் தந்து என்னை மீட்டீரே வானம் பூமியை படைத்தவர் உன் சாயலில் என்னையும் படைத்தீரே சுவாசம் என்னில் இருப்பதால் உனக்காகவே நான் வாழ்வேன். நம்பினோரே மாற்றணும் உறவினர் வெறுக்கணும் உன்னை நம்பினோருக்கு பாடுவதில்லை நண்பர்கள் பார்க்கணும் சத்துருக்கள் ஏனும் வரலாம் நீர் என்னோடு இருக்க பயமில்லை வாழ்க்கையோ நிலையற்றது காண்பதெல்லாம் ஆதித்யமே கண்களில் நேரிலே பெற்றிருப்பதால் காணாதவைகளை காணுவேன். நமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோ இடத்தையோ வேறு ஒரு நபருக்கு கொடுத்தார் நாம் அதை தாங்கிக் கொள்ள மாட்டோம். ஆனால் நம் கர்த்தர் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் கொடுக்க மாட்டோம் என்பதை இந்த நாடகத்தை பார்த்து கொண்டு சிந்தியுங்கள். அப்பா இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணலான்னு பார்த்தா போதும் ஆயிடுது. அம்மா எங்க ப்ரேயர்னு சொன்னா யாரையுமே காணும். ஏ கருணு, ஏ கருணு ப்ரேயர் இருக்குன்னு சொன்னேன்ல யாரையுமே காணும். பிரியாணிலாம் அப்புறம் சாப்பிடலாம், ப்ரேயர் முடிச்சாதான் சாப்பிட முடியும். சரி எங்க என் பொண்ணு ஜெயின் எங்க? ஐயோ விடு, எங்க வீஸ்லி எங்க? அதுக்கு மேல எப்பயோ நடந்த சிஎஸ்கே மேட்ச்ல தோனி அடிச்ச சிக்ஸர் திரும்ப போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டிவிக்கு வாயினால வலிச்சிரும். சோ ரெண்டு பேரும் கூப்பிடுவா, ப்ரேயர் பண்ணுவோம். ஜெயின் வெஸ்லி அப்பா கூப்பிடுறாங்க பாருங்க. ஏ ஜெயின் என்னமா பண்ண இவ்வளவு நேரம்? ப்ரேயர்னு சொல்லியிருந்தேன்ல. ஏன்பா இப்படி பண்றீங்க? இப்பதான்ப்பா ஐஸ்வர்யா லைவ்ல இருக்காங்க பாருங்க. விட்டனா திருப்பி வராதுப்பா. இப்பதான் உங்களுக்கு நேரம் கிடைச்சிச்சா வைக்கிறதுக்கு? ரொம்ப முக்கியம். போங்கப்பா. ஏய் நீ எங்கடா போயிருந்த? இன்னும் அரை மணி நேரத்துல சிஎஸ்கே மேட்ச். நீங்க அதுக்குள்ளேயே
ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து டைம் பண்ணிக்கிறேன். மேட்ச்லாம் அப்புறம் பார்த்துக்கணும். எல்லாரும் உட்காருங்கடா, ப்ரேயர் பண்ணணும். நானே வந்து 6 மணிக்கு ரஜினி படம் போடுறேன், அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் படத்தை பார்க்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல. உட்காருங்கடா. கத்தாவே இந்த நேரத்திலையும் எங்க குடும்பமாக ஒன்று சேர்த்தீங்க, நன்றி ராஜா. கத்தாவே இந்த நேரத்திலையும் ஆண்டவரே நீங்க எங்க மத்தியில வாங்க, எங்க ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, எங்களோட இருங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கியுமே. வாருமையா போதகரே, வந்தமிடம். என்னடா எனக்குலாம் சவுண்ட் கேட்கல, உட்காரு. எந்திரிச்சு போலான்னு பாக்குறியா? வாருமையா போதகரே. இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? ஏ நீ அப்படியே விளையாட ஓடிக்கலான்னு பாக்குறியா? உட்காரு. இல்லங்க, உண்மையிலேயே யாரோ கதை கட்டுறாங்க. நீ வேண்டாம், நீ போய் பாருங்க. சரி. அப்பா அப்பா இங்க வாங்களே, யாரோ நல்ல பிரகாசமா வெள்ளையா Dress போட்டு வந்திருக்காங்கப்பா. யார் அப்படியே இருக்கா? ஆமா, நீங்களும் வாங்க. ஏய் யாரு கரோலி? இதெல்லாம் உங்க சொந்தக்காரங்க? ஐயோ, இவரே தெரியாத? இவர்தான் ஏசப்பா. என்னது ஏசப்பாவா? ஏய் ஏசப்பா வந்திருக்காரா நம்ம வீட்டுக்கு? ஏசப்பா உள்ள வாங்க. ஏசப்பா வாங்க. ஏசப்பா உள்ள வாங்க. ஏசப்பா உள்ள வாங்க. உட்காருங்க ஏசப்பா. உட்காருங்க ஏசப்பா. உட்காருங்க ஏசப்பா. எங்க வீடு கொஞ்சம் சின்னதா ஏசப்பா, அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்கோங்க ஏசப்பா. ஏசப்பா. ஏசப்பா ஏதாவது சாப்பிடுறீங்களா? இப்பதான் நான் சுட சுட சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன், கொண்டு வரவா? அம்மா, நீ செஞ்ச சிக்கன் பிரியாணி எங்கனால சாப்பிடணும்மா? எப்படிமா ஏசப்பா சாப்பிடுறாரு? சும்மா எடுக்கணும். காத்து வருமா? ஏசப்பா ஏசப்பா, எனக்கு ஒரு சின்ன டவுட் ஏசப்பா. பல்லவத்துல எல்லாருக்கும் வீடு கட்டி வச்சிருக்கீங்க ஏசப்பா, எனக்கு பெரிய வீடா இருக்கா ஏசப்பா? ஏய் ஏசப்பாக்கு கொஞ்சம் தள்ளி விசிறி விடுறா. ஏசப்பாக்கு வேறது இல்ல. ஏன்டா வீட்ல ஃபேன் ஓடல, ஒண்ணு ஓடல, விசிறா. திரும்பவும் யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது போல. ஒருவேளை ஏசப்பா தெரிஞ்சு பக்கத்து வீட்டுக்கார எதிர் வீட்டுக்கார ஏசப்பாட்ட பெட்டிஷன் போடுறதுக்காக வந்திருப்பான். விடு. பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க நேரம் கதவே உடைச்சிட்டு வந்திருப்பாங்க. எப்படியா தட்டுவாங்க? அதுவும் சரிதான், நீ போய் பாரு. சரி, நீ போய் கதவு தர. நான் என்ன போறேன்? நீ போடா, நீ போய் தர. ஏய் என்னடா உறைஞ்சு போய் நிக்கிற? என்னடா உறைஞ்சு போய் நிக்கிற? டேய், நீ நல்ல நல்ல பேசினாலே நீ கேக்குறா. இது என்ன தோ 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 தோ. ஏய் தோனி, ஏய் தோனி தோனி, அம்மா அப்பா இங்க வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. தோனியா? எஸ் எஸ் பலை. என்ன தர அதிசயமா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் பசுமலை ஸ்கூல்ல கிரவுண்ட் ஓபன் பண்றதுக்காண்டி போனேன். அப்போதே ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் நீ தீவிர ரசிகனால உன் வீட்டுக்கு வந்தேன். மகேஷ், இது தலைக்கு ஒரு காப்பி போடுமா? திரும்பவும் யாரோ கதவு தட்டுறாங்க போல. சரி, நீ போய் பாரு யாரு. நான் வரேம்மா. ஐஸ்வர்யா ராணி, நீங்களா? வாங்க வாங்க வாங்க, வீட்டுக்கு வாங்க. டக்குனு வாங்க, டக்குனு வாங்க. டக்குனு வாங்க ஐஸ்வர்யா ராணி, உட்காருங்க. ஏய் உங்க தலைய நல்லா சொல்றா. வாங்க ஐஸ்வர்யா ராணி, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஐஸ்வர்யா எது குடிக்கிறது வேணுமா ஐஸ்வர்யா ராணி? அம்மா, ஐஸ்வர்யா ராணி ஒரு டீ போடுமா? டேய் மூடுறா, உங்க தலை தாண்டா வெட்டிப்பேன். அவன் தாண்டா டீ குடிப்பாரு. எங்க தலைவி உலகம் ஃபேமஸ்டா. அப்பா, நீங்க எங்க தலைவிக்கு ஒரு ஃபலூடா ஆர்டர் பண்ணுங்கப்பா. சோ ஃபலூடாவா? மேம் நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோயின், போய் போய் இந்த கிடக்க பாக்குறக்கா எங்க வீட்டுக்கு வந்தீங்க? என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இவங்க என்னோட சூப்பர் ஃபேன். இவங்க பாக்குறதுக்காக தான் இப்போ கூட நான் லைவ் தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க எங்க பாதியில காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை பாக்குறதுக்கு நானே டைரக்டா வந்தேன்.
தோனி சார் கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க தோனி சார். பா எங்க என் தலையை நீங்க எந்திரிக்க வச்சீங்க. தமிழ்நாடே வந்துடுங்கப்பா. ஏசப்பா என் நிலைமை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏசப்பா. நீங்க மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே உட்காந்துக்கோங்க ஏசப்பா. எங்க தலைவர் வந்து இங்க உட்காந்துக்குவாரு. ஓகேவா? வா தலைவா உட்காரு தலைவா. சேர் கொஞ்சம் பழசு தான் தலைவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ தலைவா. எப்படி தலைவா எங்க வீட்டுக்கு வந்தீங்க? இந்த பக்கம் எனக்கு ஒரு ஷூட்டிங் இருந்துச்சு. அதான் இங்கே வந்தப்போ என் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் என் ஃபேன்ஸ் யாராவது இருக்கான்னு கேட்டது உங்கள் பேர் சொன்னாங்க. அதான் இங்கே வந்து நல்ல வேலை தலைவா, உங்க கார் எங்க வீட்டு முன்னாடி பஞ்சர் ஆச்சு. நல்ல வேலை எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க தலைவா. கிரேட் தலைவா. தலைவா உங்களோட ஃபேமஸான டயலாக் எனக்காக ஒரே ஒரு டைம் சொல்லுங்க தலைவா. நான் ஒரு தடவை சொன்னா என்ன சும்மா ஒரு தடவை சொல்லணும். அமைதியா இருங்க. உனக்கு இதெல்லாம் புரியாது போ. என்ன தலை அதுக்குள்ளே எந்திரிக்கிறீங்க? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. தலை கொஞ்ச நாள் எடுத்துக்கோங்க தலை. ஃப்ளைட்டுக்கு டைம். சரி தலை, பாய் தலை. சரி ஓகே ஜி, நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. ஏன் மேம் இப்படி சொல்லிட்டீங்க? மேம் கொஞ்ச நாள் ஆச்சு என் கூட இருந்துருக்கோங்களே மேம். நான் உங்களை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்னு நினைச்சேன் மேம். ஏன் மேம் இப்படி ஒரு 2 நாள் இல்லை 1 நாள் ஆச்சு இருந்துருக்கோங்களே மேம். ப்ளீஸ் மேம். இப்போ இருந்ததே எனக்கு உங்க ஃபேமிலியோட இருந்து ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் 2 நாள் தான் என்னால் இருக்க முடியாது. 2 நாள் இருந்தால் என்னுடைய குட்டிக்கணக்கான ஆசையாக இருக்காது. இப்படி சொல்லிட்டீங்களே மேம். பணத்தை வச்சு நம்ம 2 பேரும் பிரிச்சு பேசிட்டீங்க. ஓகே ஜி. வாக்கா என் பக்கத்தில் வந்து உட்காருக்கா. பாத்தியா அந்த தோனியும் போயிட்டாரு, அந்த மேமும் போயிடுச்சு. என் தலைவர் மட்டும் தான் இன்னும் எனக்காக உட்காந்துருக்காரு. கிரேட் தலைவா. ஹலோ அப்படியா? கார் ரெடி ஆயிடுச்சா? இந்த கிளம்புறேன். என்ன தலைவா போறேன்னு சொல்ற? இப்பதான் உங்களை பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போறேன்னு சொல்றீங்க. கார் ரெடி ஆயிடுச்சு, நம்ம கிளம்பணும். தலைவா இன்னும் 1 மணி நேரம் இருந்துட்டு போங்க தலைவா. அப்புறம் போய்க்கலாம் தலைவா வீட்டுக்கலாம். போய் என்ன தலைவா? சரி நான் உங்க போட்டோவாத எடுத்துக்கிறேன். தலைவா வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. பாய் தலைவா. பாய். வாங்கப்பா வாங்க. நீங்களே எங்க கூட சேர்ந்து வாங்க. நீங்களே எங்க கூட சேர்ந்து உட்காருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீ என்னன்னா ஐஸ்வர்யா அந்த அம்மா உனக்கு காதலே விட்டு போயிடுச்சு. நீ அதுக்கு மேல தோனின்னு அவரும் போயிட்டாரு. நீங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க தலைவானீங்க, அவரும் போயிட்டாரு. உங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்றதோ? நான் செஞ்சு வச்ச சிக்கன் பிரியாணி தான் பேசிட்டு என்னமோ பண்ணுங்க போங்க. ஐயோ இது யாரு இன்னும் போகாம இருந்தா? ஐயோ ஏசப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்னங்க என்ன ஏசப்பா இன்னும் இருக்காரா? ஏசப்பா இருக்காருங்க. இது ஏசப்பா இன்னும் போகலையா? ஏசப்பா வாங்க ஏசப்பா, உள்ள வாங்க ஏசப்பா, இந்த வீட்டுக்குள்ள வாங்க ஏசப்பா. ஏசப்பா வாங்க உட்காருங்க. ஏசப்பா மனுஷனுங்க ஏசப்பா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா. நீங்க வந்தது கூட நான் பார்க்காம நான் வந்து ஏசப்பா நீங்க ரொம்ப நல்லவங்க ஏசப்பா. தலை வந்தாரு, ஆனால் அவரே என்னை விட்டு போயிட்டாரு. ஆனால் நீங்க மட்டும் தான் ஏசப்பா என் கூட இருக்கீங்க. சாரி ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஏசப்பா நான் அந்த குடும்பத்துக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய நானே டிவி சினிமான்னு அதுலேயே நேரத்தை போக்கிட்டேன். ஏசப்பா உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்க, எனக்காக இருக்கீங்க. ஆனால் இன்னும் உங்களை மதிக்காம நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏசப்பா, உலகபரமான காரியத்துக்காக. ஆனால் நீ இன்னும் என்னை விட்டு போகாமல் இருக்கீங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நீங்க என்ன தேடவில்லை, நான் தான் உங்களை தேடி வந்தேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உலகத்திற்காக உலக பொருளுக்கும் தானே ஆசைப்பட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. ஆனா நீங்க என்ன புறம்பே தள்ளுனீங்க. ஆனாலும் நான் இன்னும் உங்களை நேசிக்கிறேன். இனிமேலாச்சும் மறந்துடுவீங்களா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. என்னும் வசனத்தில் இருக்கிறது போல நம் சபையின் பிள்ளைகள் தாங்கள் கற்றுக்கொண்ட வசனத்தை கூற வருகின்றனர்.
யாத்ராகமம், லேவியாகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்தா, எரேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செப்பனியா, சாகாய், சகரியா, மல்கியா. குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்க அவன் தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் பூகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இருளில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாயிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தாவே, உமக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாதம் கல்லில் இறதாதபடிக்கு அவர்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டே போவார். சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சங்கீதம் 91. என் மகனே, என் போதையை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு நான் அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:1-6. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவார் என்கிற உண்மை எல்லா அந்திகளுக்கும் பாத்திரமானது. 1 தீமோத்தேயு 1:15. கர்த்தரின் கண்களை முன்பாக இருக்கின்றது. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை தேய்க்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை தேய்க்கிற ஜெயம். 1 யோவான் 5:1-4. என்றுமே புது தொடக்கம். எப்பொழுதுமே கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் என்று நடனமாட வருகிறார்கள் சீனியர்கள்.
ஏத்தி வச்சிங்க என்ன ஓடு வாழ வச்சிங்க உயரத்தில் ஏத்தி வச்சிங்க என்ன ஓடு வாழ வச்சிங்க உயரத்தில் ஏத்தி வச்சிங்க என்ன ஓடு வாழ வச்சிங்க உயரத்தில் ஏத்தி வச்சிங்க என்ன ஓடு வாழ வச்சிங்க நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வேதம் சொல்லுகிறது. நம் குட்டி பிள்ளைகளும் காலம் சொல்லாதபடியால் இயேசுவை அறிந்து கொள்ள நம்மை உற்சாகப்படுத்த வருகின்றனர்.
கர்த்தரை பாட வருகிறார் சீனியர் பாய்ஸ். ராஜனே
பரிசுத்த நாமத்திற்கே மகிமை துதிகள் ஒலிக்கட்டும் நம் இரட்சகர் என்று பிறந்தார் இயேசு ராஜாவே என்றென்று ஆட்சி செய்கிறார் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்வோம் மகிழ்வோம் பாலத்தின் கீழ் ஒரு அமைதியான வேளையில் தேவதூதர்கள் ஒரு மலையின் அழுகையை கேட்டபோது நட்சத்திரங்கள் இனிதாய் முணுமுணுத்தன கத்தலக்கே ஊரே ராஜாதி ராஜா பிறந்தார் என்று நம்பிக்கை விழித்தெழுந்தது வானம் அகலமாக திறந்து மகிமை அருவி போல கொட்டியது வாக்கு நத்தம் நிறைவேறியது தேவனுடைய ஒரே குமாரன் இருளோடி விழும் மொழியானவர் நம்மை ரட்சிக்க வந்தார் இருள் நீங்கி பயம் உடைக்கப்பட்டு கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது ஏனென்றால் உலகம் தேவனுடைய ஒரே குமாரனை பெற்றது வானம் பூமியும் மகிழ்ந்து துதி பாடிய இரவு இது பிரகாசிக்கும் மேகங்கள் வழியாக மகிமை இறங்கி வந்தது மகிழ்ச்சி எழுகிறது பாடெங்கும் போற்றி பாடிடுவோம் மகிமை அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை துதிகள் ஒலிக்கட்டும் நம் இரட்சகர் என்று பிறந்தார் இயேசு ராஜாவே என்றென்று ஆட்சி செய்கிறார் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்வோம் மகிழ்வோம் வெள்ளை மோளத்தின் பரிசுகளுடன் ராஜாக்கள் வந்தனர் அவர்கள் பிரகாசமான நட்சத்திரத்தால் வழி நடத்தப்பட்டார்கள் புனித இரவின் அற்புதத்தை காணும் நம்பிக்கை கொண்டு தொட்டில் தேவனுடைய ஒரே குமாரனை கண்டு மகிழ்ந்தனர் கருணையால் துணைந்து போனவர்களை நீடிக்க ராஜாதி ராஜாவாக பூமியில் பிறந்தார் இயேசு கிறிஸ்து இருளோடி விழும் மொழியானவர் நம்மை ரட்சிக்க வந்தார் இருள் நீங்கி பயம் உடைக்கப்பட்டு கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது ஏனென்றால் உலகம் தேவனுடைய ஒரு குமாரனை பெற்றது வானமும் பூமியும் மகிழ்ந்து துதி பாடிய இரவு இது பிரகாசிக்கும் மேகங்கள் வழியாக மகிமை இறங்கி வந்தது மகிழ்ச்சி எழுகிறது பாடெங்கும் போற்றி பாடிடுவோம் மகிமை அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை துதிகள் ஒலிக்கட்டும் நம் இரட்சகர் என்று பிறந்தார் இயேசு ராஜாவே என்றென்று ஆட்சி செய்கிறார் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்வோம் மகிழ்வோம் உங்கள் கைகளை உயர்த்துங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் அன்பே வென்றது உலகம் புதுப்பிக்கப்பட்டு ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேறுகிறது இயேசுவின் அன்பு என்றும் மாறாதது நித்திய நம்பிக்கை மொழியாய் இயேசு நம்மோடு என்றும் வாழ்கிறார் மகிமை மகிமை கர்த்தருக்கே மகிமை இயேசு ராஜாவே என்று ஆட்சி செய்கிறார் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்வோம் மகிழ்வோம் Jingle bells, jingle all the way. Oh, fun it is to ride in a one-horse Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. பூமியின் உயர்விடங்களில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்று கூறி நடனமாட வருகிறார்கள் நம் சீனியர்கள்.
ஹலோ மீகா. சொல்லு சொல்லு, ஸ்பீக்கர்ல தான் இருக்கு, கேக்குது. சொல்லு மீகா, எப்படி இருக்க? என்ன ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை. காலேஜ் சேர்ந்துட்டியா இல்லையா? நாங்களாம் காலேஜ் சேர்ந்துட்டோம். இல்ல பெண்ணி, நான் அப்ளிகேஷனே ஒரு வருஷம் அப்புறம் தான் போடலான்னு இருக்கேன். என்ன சொல்ற மீகா, ஒரு வருஷம் கழிச்சா? ஆமா பெண்டோ, ஒரு வருஷம் நான் பிரேக் எடுத்து ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் படிச்சு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டேன்னா நான் நினைக்கிற பிடிச்ச காலேஜுக்கு நான் போயிடுவேன் பெண்டோ. என்னது கோர்ஸா? பாரு, நீ ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ண போற பாரு. அப்பெல்லாம் வேஸ்ட் ஆகாது, அந்த காலேஜ் போனாலே ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீ அப்புறம் பாரு, நாங்களாம் ஃபர்ஸ்ட் இயரே முடிச்சிருவோம், நீ அதுக்கப்புறம் தான் காலேஜே சேருவப்போ. அதெல்லாம் நம்ம நீ வச்சிரு. அபி, சொல்லுங்க. என்ன நம்மளோட பொண்ணு ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்ல மார்க் வாங்கிட்டா, இப்போ அடுத்த ஒரு நல்ல காலேஜ்ல சேர்க்கணும். ஆமாங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா சூப்பரா மார்க் வாங்கிட்டா. ஆமா, தேங்க் காட். நான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டோட வைஃப் வந்து இந்த காலேஜ்ல பிரின்சிபலா இருக்காங்க. அவங்க வந்து இந்த மார்க்குக்கு ரொம்ப நல்ல கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பொண்ணுக்கு ரொம்ப செட் ஆகுற கோர்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பர்ங்க. சரி, நம்ம அப்ப அவகிட்ட என்னன்னு கேட்கலாமா? கேட்போம். நீகா, சொல்லுமா. நீகா சூப்பர் மார்க் வாங்கியாச்சு, நீ அடுத்த காலேஜ் தான் போக போற. ஆமாம்மா, தேங்க்யூமா. என்ன காலேஜ் போகலாம்? அவங்க அப்பா கூட ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. என்ன கேட்கலாம்? அப்ளிகேஷனா? நான் பிடிச்ச காலேஜ் போகலான்றீங்க, அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன்? ஆமா மேகா, என்னோட ஃப்ரெண்டோட வைஃப் இந்த காலேஜ்ல தான் பிரின்சிபலா இருக்காங்க. அது ரொம்ப நல்ல காலேஜ் தான். எல்லாரும் அங்கே தான் சேர்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களால நம்ம ஈஸியாக அங்கே போய் சேர்ந்துலாம். எனக்கும் ஒரு பிடிச்ச காலேஜ் இருக்குப்பா, அந்த காலேஜ் தான் போகணும்னு இருக்கேன். நீங்க என்ன திடீர்னு அப்ளிகேஷன்றீங்க? ஆனா அதுக்கு ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஒரு வருஷம் பிரேக் எடுக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் நான் பிடிச்ச காலேஜ் டாப் காலேஜ் போயிருப்பா. 1 இயரா டீம் காலேஜ்? என்ன சொல்றாய்ப்பா, என்ன கேளுங்க முத. என்னம்மா 1 இயர் பிரேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு? ஆமாப்பா, அது 1 இயர் பிரேக் எடுத்தாதான் அந்த காலேஜுக்கே போக முடியும்ப்பா. ப்ளீஸ்ப்பா. சரி, எதுவாக இருந்தாலும் ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணு. காட் ஹஸ் பிளான் நினைக்கிறேன். அதெல்லாம் படிச்சுனேப்பா. நீங்க 1 இயருக்கு ஒரு உங்களுக்கு அது மட்டும் தான் நான் எக்ஸ்கியூஸ் கொடுப்பேன், ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்கியூஸும் நான் கொடுக்க மாட்டேன். சரிம்மா, சேகர் பண்ணி நல்லா படிக்கணும், ஓகேவா? சரிம்மா, அம்மா வேற சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். ஹாய் கரோலின். ஹாய் வேலனி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன காலேஜ்ல எப்படி போகுது? இப்போதான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சு லீவ் விட்டாங்க. உனக்கு? எனக்கும் தான் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு அப்பா எப்படியோ எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இனிமேல் நிம்மதியா இருக்கலாம்ப்பா. ஆமா ஆமா, நம்ம கேங்ல மீகான்னு ஒரு கேரக்டர் சுத்திக்கிட்டு இருக்குமே, எங்க அந்த ஆளைய காணோம்? ஏன் அவளா? அன்னைக்கு ஃபோன் பண்ணேன், என்ன சொன்னா ஏதோ ட்ரீம் காலேஜ் இருக்கா, அங்கதான் படிப்பாலாம், 1 இயர் கேப் எடுக்க போறானா, என்ன பண்ண போறான்னு தெரியல. பார், வேஸ்ட் பண்ண போறான். வேஸ்ட் தான் பண்ண போறோம். ஆமா. போச்சு, ஃபெயில் ஆயிட்டேன். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, இவங்களா? இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, கரெக்ட் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டீங்க. நம்பர் மீகா வரா. மீகா இங்க வா. போச்சுடா. சொல்லுங்க. நான் இதெல்லாம் பார்த்து பார்க்காத மாதிரி போறேன். அப்படியே யோசிச்சே போயிருந்தேன், நான் அவங்கள கவனிக்கல. சரி சரி, வா வா. என்ன எப்படி இருக்க, என்ன பண்ற? ஏதோ இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, இவங்க சொன்னா ஏதோ நீ ட்ரீம் காலேஜ் 1 இயர் கோர்ஸ்னா என்ன படிச்சு முடிச்சிட்டியா? இல்ல, எழுதுறேன், ஆனா மார்க் தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், டென்ஷன் பண்ணாதீங்க, நான் கிளம்புறேன். மீரா மீரா, கூப்பிட பேசிட்டே போறோம். நம்மளும் போ.
என்னது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க? ஆமாங்க, அவ போட்ட ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்டுக்கு இன்னைக்கு தான் அவளுக்கு ரிசல்ட் வருது. நம்ம அவகிட்டே கேட்டுருவோம் எப்படி ரிசல்ட் வாங்கியிருக்கான்னு. கூப்பிடு அவளை. நீங்க வாங்க. நீங்க இன்னைக்கு தான் ரிசல்ட் எப்படி வாங்கியிருக்க பாத்தியா? இல்லம்மா, நான் நினைச்ச மாதிரியே மார்க் வரலம்மா. நான் என்ன பண்றதுனே தெரியல. அடுத்து என்ன போவேன், எங்க படிப்பேன் என்னன்னே தெரியலம்மா எனக்கு. என்னம்மா அழுகாதம்மா, பாத்துக்கலாமா, சொல்லுங்க ஏதாச்சும். சரி விடுமா, கவலைப்படாத. நான் இதுலதான் நம்பி இருந்தேன். இது எப்படியாவது நான் போயிலே நினைச்சேன். ஆனா போக முடியலப்பா. அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பாருங்கடா, நீ உன்னோட பெஸ்ட் கொடுத்த. பயமா இருக்கு எனக்கு. என்ன பண்றது, என்ன ஸ்டெப் எடுக்கிறதுனாலே தெரியல எனக்கு. நீ பாருங்கடா, கடவுள் எல்லாருக்கும் பிளான் வச்சிருப்பாரு. நீ உன்னோட பெஸ்ட் கொடுத்த 1 இயர் இருக்கா படிச்ச, ஓகே. ரிசல்ட்ஸ் நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்றது கடவுள் பார்த்துப்பாரு. அவர் இந்த உலகத்துல படிச்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் வச்சிருக்காரு. உன்னோட ட்ரீம்க்கு அப்பாற்பட்ட அவர் தருவாரு. ஓகேவா? அதனால ப்ரேயர் பண்ணி கவலைப்படாம பார்க்கலாம். போச்சு போச்சு. நான் என்ன பண்றதுனே தெரியல அடுத்து. அவ்வளவுதான். நான் இதுலதான் நம்பியிருந்தேன் ஏசப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணுவேன் எனக்கு பாதையே இல்லை. அடுத்து அப்பா வேற சொல்றதெல்லாம் ட்ரை பண்ணி சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா. ஆனா என் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா எனக்கு தெரியும் நீங்க உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஏசப்பா. நீங்க இது உலகத்தையே படைத்தவர் ஏசப்பா. உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கலாய்க்கிறாங்க ஏசப்பா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு பயமா இருக்கு. அடுத்து நான் என்ன ஸ்டெப் எடுப்பேன் எனக்கு எதுவுமே தெரியல ஏசப்பா. ஏசப்பா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் ஏசப்பா. நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நான் இதுலதான் நம்பி இருக்கிறேன் ஏசப்பா. எப்படியாவது நான் போயிடுவேன் நினைச்சேன். ஆனா என்னால போக முடியல ஏசப்பா. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு தெரியல ஏசப்பா. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் யாரும் இல்லை ஏசப்பா. ஆனா நீங்க சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே, நீரே பரிகாரியாக கர்த்தர் என்று எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஒத்தாசை உங்கள்கிட்ட இருந்தா வரும் ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். சுதந்திரத்தான் வாரத்தின் பலகனே சுதந்திரத்தான்
வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்னும் வசனத்தில் இருக்கிறது போல நம் சபையின் பிள்ளைகள் தாங்கள் கற்றுக்கொண்ட வசனத்தை கூற வருகின்றனர். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து தமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கின்றார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற விவாதார பலியாகவே நம்முடைய பாவங்கள் மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கின்ற பலியாய் இருக்கின்றார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறியலாம். நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை அறியாதவன் பொய்யனாகின்றான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நாம் தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளி இருக்கிறபடியால் அவருடைய தேவ அன்பு நமக்குள்ளே மெய்யாகவே இருக்கும். இதனால் தேவன் நமக்குள் இருக்கிறான் என்பதை அறியலாம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்றால் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2:1-6. ஆமென். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பரலோகத்தின் நேராக என் கண்ணிலே ஏறிடுகிறேன். வானத்தின் பூமியில் உண்டாக்கின கர்த்தர் உனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளட்டும், உன்னை காக்கிறவரா இதோ இஸ்ரவேலை காக்கிறவரா உன்னை தூங்குவது. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தரும் வலது பக்கத்தில் உனக்கு உள்ளதாக இருப்பார். பகலில் வெயிலாயும் இரவில் நடுவாயிலும் உன்னை சேர்ப்பதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீர்க்கும் வழியில் காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தை முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். பிரியமானவர்களே, எல்லோரும் ஒருவரிடம் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு கர்த்தரால் உண்டாகிறது. அன்புள்ளவன் எவனோ அவன் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படி இவ்வுலகில் அனுப்பியதினால் அன்பை தேவன் நம்மேல் வைத்த அன்பு நமக்கு வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மேல் வைத்த அன்பின்படி நாமும் ஒருவரிடம் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். 1 யோவான் 4:7-11. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் சாந்த குணம் மனுஷர்களுக்கு தெரிந்திருக்கும். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதிரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தனையிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளதாக. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நற்கிரியைகள் உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புனிதமான எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டீர்கள். பிலிப்பியர் 4:4-8.